வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வசந்தம் கைவினை பஜார் 2025 கைவினை பொருட்கள் கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலையிட்டால் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் 2026ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கை நீக்கப்பட்டு மாநில கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்படும் என உறுதி. வில்லியனூர் அருகே 3 நண்பர்களுக்குள் ஏற்பட்ட குடிபோதை தகராறில் சபீர் என்பவரை தாக்கி 1 லட்சம் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்று 2 பேரை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர். தட்டாஞ்சாவடி எஸ்டேட் பிரதான சாலை மூடியதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சாலை மறியல் போராட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வசந்தம் கைவினை பஜார் 2025 கைவினை பொருட்களின் கண்காட்சி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள கைவினை குழுக்களின் அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் கைவினை கலைஞர்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் புது வசந்தம் கைவினை பஜார் 2025 கடற்கரை காந்தி சிலை எதிரே உள்ள கைவினை பஜார் அரங்கில் இன்று தொடங்கியது. இந்த கைவினை பொருட்கள் கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறுகிறது. கண்காட்சியை காலை 9:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம். இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, அசாம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், ஸ்ரீநகர், மேற்கு வங்கம், ஹரியானா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் சேர்ந்து கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சியில் கைவினை பொருட்கள், கைத்தறி மற்றும் வீட்டு அலங்கார பொருட்கள், பட்டு சேலைகள், யானை சாண காகித கைவினை பொருட்கள், ஜெய்ப்பூர் பிச்வாய் ஓவியங்கள், கையால் நெய்த பைகள், செட்டிநாடு சேலைகள், ஜெனிசுலா இசைக்கருவிகள், பனை ஓலை கைவினை பொருட்கள், கேரளா சுவரோவிய ஓவியங்கள், கையால் நெய்த படுக்கை விரிப்புகள் என 100க்கும் மேற்பட்ட கைவினை பொருட்கள் பார்வையாளர்களின் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலையிட்டால் சட்ட ஒழுங்கீடு சீர்கெட்டு உள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் 2026ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கை நீக்கப்பட்டு மாநில கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என உறுதி. புதுச்சேரியில் 2026ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கையை நீக்கப்பட்டு மாநில கொள்கையை அமுல்படுத்தப்படும் என உறுதி. இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் மும்மொழி கொள்கையை ஏற்று ரங்கசாமி தலைமையில் அரசு ஹிந்தி திணிப்பை உருவாக்கி உள்ளார். மோடி அரசு தென் மாநிலத்தில் கட்டாயம் இந்தி திணிப்பை கொண்டு வந்துள்ளது. இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் 2026ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கை நீக்கப்பட்டு மாநில கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்படும் என்று தெரிவித்த நாராயணசாமி, புதுச்சேரியில் நடந்த பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தின் தொடர்பாக சிபிஐ விசாரணை மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை செய்ய வேண்டும் என்றார். காரைக்கால் மீனவர்கள் தொடர்பான கைது சம்பந்தமாக புதுச்சேரி முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும். ஆனால் பிரதமரை பார்க்காமல் ரங்கசாமி ஏன் தவிர்த்து வருகிறார்? பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் உள்ளதா என நாராயணசாமி கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் ஒரு மதுபான தொழிற்சாலை கூட வர காங்கிரஸ் அனுமதிக்காது, அதை எதிர்த்து போராடும் என்று தெரிவித்த அவர், ரங்கசாமி தேர்தல் அறிக்கையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார். தற்போது வட்டியுடன் வசூல் செய்வதற்கான அறிவிப்பு வெளியிட்டு மாணவர்களை வஞ்சித்து வருகிறது. திராவிடிகள் நாங்க ஒடுக்க போறோம்னு சொல்லி அறிவிப்பு விட்டா மட்டும் போதாது, அது நடைமுறைப்படுத்தணும். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த ரவுடிகளை நாங்கள் சிறையில் அடைத்தோம். சுமார் 19 ரவுடி கூட்டத்தை குறிப்பா அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்து குண்டர் தடை சட்டத்துல ஜெயில போட்டோம். இவங்க ஆட்சி வந்த பிறகு எத்தனை பேர் குண்டர் தடை சட்டத்துல போட்டிருக்காங்க? எல்லாம் பொய், உண்மையான ஆதாரம் கிடையாது எதுவும். அதாவது மக்களுக்கு
தவறான வாக்குறுதிகளை கொடுப்பது, தவறான தகவல்களை சொல்வது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல ஒண்ணும் கிடையாது. ரவுடிகள் தாராளமா உலகி வரான். இப்ப நடந்தது பாருங்க, அந்த ரெயின்போ நகர் கொலை என்பது மிகப்பெரிய அப்பட்டமான பட்டப்பகல் நடந்திருக்கிற மிகப்பெரிய கொலை. அதாவது துன்புறுத்தி கொலை செய்திருக்காங்க. இது போன்ற சம்பவங்களை இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. காவல்துறை முனைந்து செயல்பட வேண்டும். காவல்துறையை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா காவல்துறை செயல்பட விடாமல் அவருடைய கைகளை கட்டி போட்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர். முதலமைச்சரும் உள்துறை அமைச்சரும் அவர்களை செயல்பட விடாமல் தலையீடு வைத்து, ஏதாவது என் சொத்தை அபகரிச்சான ஒருத்தர் சொல்லி புகார் கொடுத்தா அதை நிறுத்த சொல்லி தொலைபேசியில பேசணும். அவன் அந்த குற்றவாளியை காபந்து பண்ற வேலையை இவங்க செய்யறாங்க. இதனால காவல்துறை கை கட்டப்பட்டு இருக்கிறது. அதனால் அவர்கள் செயல்பட முடியவில்லை. காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டால் கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருப்பார்கள். முதலமைச்சருடைய தலையீடு, உள்துறை அமைச்சருடைய தலையீட்டால் தான் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லியனூர் அருகே 3 நண்பர்களுக்குள் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் சபீர் என்பவரை தாக்கி 1 லட்சம் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்ற 2 பேரை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதி சுல்தான்பேட்டையை சேர்ந்தவர் சபீர். தமிழக பகுதி வாழப்பட்டாம்பாளையத்தை சேர்ந்தவர் ஞானவேல் என்கின்ற 2 வாலிபர்கள் நோனாங்குப்பம், அரியாங்குப்பம் போன்ற பகுதிகளில் சென்று மது அருந்திவிட்டு வில்லியனூர் பகுதியை அடுத்த பெரம்பை சுடுகாட்டிற்கு அருகே மீண்டும் மது அருந்தினர். பிறகு இவர்களது மற்றொரு நண்பனான வாழப்பட்டாம்பாளையத்தை சேர்ந்த மதன்குமார் என்பவரை தொலைபேசியின் மூலமாக அழைத்து 3 பேரும் மது அருந்தினார்கள். அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதால் தலைக்கேறிய போதையில் ஞானவேல் மற்றும் மதன்குமார் என்ற 2 பேரும் சேர்ந்து சபீர் என்பவரை தகாத வார்த்தையால் பேசி சபீரை அடித்துவிட்டு விலை உயர்ந்த செல்போன் மற்றும் மோதிரத்தை அவரிடம் இருந்து பிடுங்கிக் கொண்டு 2 நபர்களும் சபீரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தமிழக பகுதியான அரசூர் சாராய கடையில் அருகே இறக்கிவிட்டு சென்றனர். பின்னர் குடிபோதையில் இருந்த சற்று தெளிந்த சபீர் தன்னை அடித்து தன்னிடம் இருந்து விலை உயர்ந்த மொபைல் போன், மோதிரத்தை 2 நண்பர்களும் ஞானவேல் மற்றும் மதன்குமார் ஆகியோர் திருடி சென்றதை உணர்ந்த சபீர் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு வந்து சம்பவம் நடந்ததை கூறினார். தொடர்ந்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சத்திரன் ரெட்டி உத்தரவின் பேரில் சிவம்குமார் IPS வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் வில்லியனூர் காவல் நிலையம் உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விசாரணை செய்தனர். மேற்கொண்ட குற்றவாளிகள் மதன்குமார், ஞானவேல் என்ற 2 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சமீரை தாக்கி அவரிடம் இருந்த பொருட்களை திருடி சென்றனர் என்பது உறுதியானது. இதனை அடுத்து 2 பேர் மீதும் வில்லியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண் குழந்தைக்கு ஸ்டாலின் பாரதி என பெயர் வைத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடலூருக்கு புதுச்சேரி வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது புதுச்சேரியில் ஆங்காங்கே திமுகவினர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் அருகே வந்த அவரிடம் தேங்காத்திட்டு பகுதியை சேர்ந்த மணிபாரதி, சங்கீதா தம்பதியினர் தங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு பெயர் வைக்குமாறு கோரி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கையில் குழந்தையை கொடுத்தனர். குழந்தையை வாங்கி கொண்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த குழந்தைக்கு ஸ்டாலின் பாரதி என்று பெயர் சூட்டினார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. சிறகுகள் நல அறக்கட்டளையின் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி ஆதரவற்றவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. சிறகுகள் நல அறக்கட்டளையின் 7ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பாண்டிச்சேரி ஜவஹர் நகர் அருகில் உள்ள பப்ஸ் ஆஃப் ஹவன் சோசியல் சர்வீஸ் சொசைட்டியில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நிறுவனர் பாபு, மேலாளர் சாமியப்பன், பொருளாளர் சுந்தர மகாலிங்கம், செயலாளர் முகமது பர்கன் மற்றும் டிரஸ்டர்கள் உதயகுமார், மனோகரன், குமார், ராமன் இவர்களுடன் சூரிய நாராயணன்,
வில்லங்கம் டிவி உரிமையாளர் அம்மா ஆறுமுகம் அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் தங்கபாண்டி, சுதாகரன், சரவணன், முகமது ஹரிப், அஜித், ரகு, ரஞ்சித், சீனு ஆகியோர் உடன் இருந்தனர். தட்டாஞ்சாவடி எஸ்டேட் பிரதான சாலை மூடியதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் பிரதான சாலையாக பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் தட்டாஞ்சாவடி எஸ்டேட் சாலை இருந்து வந்தது. இந்த சாலை வழியாக வேலைக்கு செல்லும் பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தினசரி இந்த சாலை வழியாக சென்று வருகிறார்கள். இந்த பகுதியில் அரசு அச்சகம், குடிமை பொருள் வழங்கும் துறை, காலால் துறை, வேளாண் துறை, கூட்டுறவு அரிசி ஆலை, பாசிக், பாஸ்கோ, ஒழுங்குமுறை விற்பனை கூடம், கட்டிட நல வாரியம், பான்டெக்ஸ், டிஐசி, மின்துறை அலுவலகம், தொழில்பேட்டையில் இயங்கக்கூடிய பல்வேறு விதமான தொழிற்சாலைகள் இருந்து வருகிறது. இந்த அலுவலகத்திற்கு வந்து செல்லக்கூடிய பிரதான தொழில்பேட்டை வழியை காவல்துறை மூடி பெரும் போக்குவரத்திற்கு இடையூறை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த 10 நாட்களாக பொதுமக்கள் செல்லக்கூடிய சாலை அடைக்கப்பட்டு இருப்பதால் பல்வேறு ஊர்களின் வழியாக தங்கள் பணிக்கு செல்ல வேண்டிய பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். எனவே சாலையை அடைத்து போடப்பட்டுள்ள இரும்பு வேலியை உடனடியாக அகற்ற வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் இப்பகுதியில் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சாலையின் நடுவே போடப்பட்டிருந்த பேரிகார்டுகளை உடனடியாக அகற்றினர். இப்போராட்டத்தில் மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தொகுதி செயலாளர் தென்னரசு, மாநில குழு உறுப்பினர் முருகன், எழிலன், செல்வம், தொகுதி பொருளாளர் தனசெழியன், தொகுதி குழு உறுப்பினர் முருகன், லோகு, ஆரமுது, கிளை செயலாளர் கருணாகரன், பிரதீபன், கார்த்திகேயன், சிவகுமார், வெங்கடேசன், சிலம்பரசன் மற்றும் ஜம்பு, ரமேஷ் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இந்திய கூட்டணி மட்டுமல்ல, எந்த கூட்டணி வந்தாலும் 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார். மாநில முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக மருத்துவ அணி சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் மருத்துவ அணி மாநில தலைவர் டாக்டர் பிரபாகரன் தலைமையில் வானரப்பேட்டை கஸ்தூரி மகாலில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு இலவச பொது மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் இந்திய கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், திமுக ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது கபட நாடகம் என்றும், தேர்தல் நேரத்தில் இந்திய கூட்டணியில் உள்ளவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் எதை கொடுத்து வாங்க முடியுமோ, எதை கொடுத்து இணைக்க முடியுமோ இணைத்துக் கொள்வார் என்று விமர்சித்தார். இந்திய கூட்டணி மட்டுமல்ல, எந்த கூட்டணியில் வந்தாலும் 2026 எடப்பாடிதான் தமிழக முதலமைச்சர் ஆவார் என்பதை யாராலும் தடுக்க முடியாது என சவால் விடுத்தார். புதுச்சேரி வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படாத அரசு உள்ளது என்றும், தற்போது பெருகி வரும் கொசு தொல்லையை சமாளிக்க முடியாமல் அரசு திணறி வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். கொசு பெருக்கத்தை கட்டுப்படுத்த கடந்த டிசம்பர் மாதமே நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் கொசு தொல்லையால் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் என தெரிவித்தார். மக்களின் சுகாதாரத்தின் மீது அக்கறை இல்லாத பாஜக, என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் செயல்பாடு உள்ளது என குற்றம் சாட்டினார். மக்களின் சுகாதாரத்தின் மீது அக்கறை இல்லாத பாஜக, என்ஆர் காங்கிரசின் ஆட்சி செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நிஷா நியமிக்கப்பட்டதற்கு அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்.
புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியில் மகளிர் காங்கிரஸ் தலைவியாக இருந்த பஞ்சகாந்தியின் பதவிக்காலம் முடிவடைந்ததை ஒட்டி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நிஷா கட்சி மேலிடத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளார். இன்று அவருக்கு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தின் முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் உட்பட்ட கட்சி முக்கிய நிர்வாகிகள், மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துக்களை கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இது குறித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா கூறும்போது, தன்னை மகளிர் காங்கிரஸ் தலைவியாக அறிவித்த சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே உள்ளிட்ட தலைவர்களுக்கு, புதுச்சேரியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி பிரீமியம் லீக் வீரர்களின் ஏலம் மற்றும் T20 போட்டிக்கான அறிவிப்பு. புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகளுக்கான வீரர்களில் துத்திப்பேட் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் வளாகத்தில் PPL அணிகள் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசுடு அகாட் நாரியர்ஸ், மாஹே மெகாலேஸ், காரைக்கால் நைட் ரைடர்ஸ், வைடவுன் ராப்தாட் ஜென்ஸ், ஏனாம் ராயல்ஸ் உரிமையாளர்கள் தாங்கள் தக்க வைத்துக் கொண்ட வீரர்கள் உள்ளிட்ட மொத்தம் 16 வீரர்களை ஏலம் எடுத்தனர். இந்த ஏற்பாடுகளை CAP நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து 24/2/2025 முதல் 6/3/2025 வரை 6 அணிகளை கொண்ட T20 போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த போட்டிகளில் 2025 PPL ஏலத்தில் எடுத்த 16 வீரர்களில் 7 வீரர்கள் மற்றும் ஏலத்தில் எடுக்காத 10 வீரர்கள் ஒரு அணியிலும் பிரிந்து ஆடுவார்கள். ஷார்க்ஸ், லயன்ஸ், புல்ஸ், டைகர்ஸ், பாந்தர்ஸ் மற்றும் டஸ்கர்ஸ் என 6 அணிகள் ஆட உள்ளன. PPL 2025க்கான 2ஆம் சுற்று ஏலம் மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அணியின் உரிமையாளர்கள் இந்த T20 போட்டிகளில் அடிப்படையில் மீதி 4 வீரர்களை தேர்வு செய்வார்கள். புதுச்சேரி பிரீமியர் லீக் செயற்குழு வீரர்களுக்கும் அணிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தித்தான்குப்பம் கிராமத்தில் மருத்துவ முகாம் அமைக்க வேண்டி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு வழங்கியதை தொடர்ந்து இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தித்தான்குப்பம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பலர் உடல்நலக் குறைவின் காரணமாக உயிரிழந்து வருகின்றனர். கிராமத்தில் உள்ள மக்கள் சளி மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் இறந்து வருகின்றனர். இந்த மர்ம காய்ச்சலால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். குறிப்பாக இந்த கிராமத்தில் இதுவரை 10க்கு மேற்பட்ட நபர்கள் இறந்துவிட்டனர். இதற்கான காரணத்தை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு மருத்துவ குழுவினரை அனுப்பி மருத்துவ பரிசோதனை முகாமை அவசரமாக நடத்தி தாங்கள் உத்தரவிட வேண்டும் என, மேலும் சித்த மருத்துவம் மூலம் கபசூர குடிநீர் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தித்தான்குப்பம் அரசு பள்ளியில் இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமினை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். இதில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட மருத்துவம், இரத்த பரிசோதனைகள், மேலும் முக்கிய பரிசோதனைகள் எடுக்கப்பட்டன. மருத்துவ முகாமில் கதிர்காம அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சுரேந்திரன், பரத்ராஜ், ஹரிஹரன், தமிழரசன், திருபுவனை மருத்துவ அதிகாரிகள் டாக்டர் ஐஸ்வர்யா, களித்தித்தான்குப்பம் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜமுனாஸ்ரீ, ஆயுர்வேத மருத்துவர் பாக்யராஜ், நர்சிங் ஆபீசர் ராமராஜ், லேப் டெக்னீஷியன் ஜானகி, MPW பச்சையப்பன் மற்றும் AMN ஹால் அசிஸ்டன்ட் ஆஷா, பணியாளர்கள் உட்பட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் காச நோயாளிகளுக்கு மருத்துவ முகாமில் நவதானியம் அடங்கிய பொருட்களும் தொகுப்பாக வழங்கப்பட்டது. மருத்துவ முகாமில் சுற்று வட்டார பகுதியை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் இதே பகுதியில் ஆயுஷ்மான் மற்றும் சித்த மருத்துவம் மூலம் டாக்டர் ஸ்ரீதரன் தலைமையில் தொடர்ந்து 5 நாட்கள் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஈச் பவுண்டேஷன் நடத்திய முப்பெரும் மகிழ்வு பெருவிழா நடைபெற்றது. ஈச் பவுண்டேஷன் நடத்திய மாபெரும் மகிழ்வு பெருவிழா நடைபெற்றது. விழாவிற்கு ஈச் பவுண்டேஷன் நிறுவனர் சேர்மன் கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து கலந்து கொண்டு கல்வி, விவசாயம், பண்பாடு, கலை, சுகாதாரம், சமூக சேவைகளில் சிறந்து விளங்கும் சான்றோர்களுக்கு வித்யாஸ்ரீ, ஸ்ரீகலா ஸ்ரீ மற்றும் தேவாஸ்ரீ விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். 25 ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கண்ணாடிகள் வழங்கல் மற்றும் அமலவகுப்பும் பள்ளி 3ஆம் வகுப்பு மாணவனி பிரசித் சர்வேஷ் இந்திய மாநிலத்தின் தலைநகரை அதிவேகமாக 15 வினாடிகளில் கூறி ஈச் உலக சாதனையை நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏஞ்சல் பவுண்டேஷன் நிறுவனர் சேவர் ஸ்ரீ ஜெகநாதன், ஈச் பவுண்டேஷன் செயலாளர் நேத்ரா, ஸ்ரீகுமார், பொருளாளர் ராஜா, இயக்குனர் கலை ரத்னா, பேராசிரியர் டாக்டர் கௌதம் ராஜ் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழா ஒருங்கிணைப்பினை செயல்பாட்டாளர்கள் கலைமாமணி, அரியபுத்திரி, கலைரத்னா பைரவி, கலைரத்னா டாக்டர் பூபேஷ் குப்தா, கலைரத்னா புவனா, கலைரத்னா வேல்விடி, கலைரத்னா துளசி கிருஷ்ணா கலந்து கொண்டு சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.